சத்தியமா சொல்றேன். 2012 அவெஞ்சர்ஸ் படத்துல நம்ம டோனி ஸ்டார்க் அந்த போர்ட்டலுக்குள்ள மிசைல போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது உசுறு போயிருமோன்னு அவெஞ்சர்ஸ் எல்லாரும் வாய பொளந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிப்பாங்க. ஆனா நம்ம ஹல்க் மட்டும்தான் விக்கெட் கீப்பர் தோனி மாதிரி பாஞ்சு வந்து டோனிய கெத்தா கேட்ச் பிடிப்பாரு. இது எதுக்குன்னு நோட் பண்ணீங்களா? ரீசன் சிம்பிள். ஹெலிகேரியர்ல மத்த எல்லாரும் ஹல்க பார்த்து பீதியாயி ஓரமா ஒதுங்கி நின்னா, நம்ம டோனி மட்டும்தான் வாடா மாப்ளன்னு தோள் மேல கை போட்டு பேசுவாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா கூட தள்ளி நில்லுப்பான்னு சொல்லுவாப்ல. பிளாக் விடோ அக்கா பயந்து கன் எடுப்பாங்க. ஆனா டோனி ப்ரூஸ் பேனர ஒரு மான்ஸ்டரா பார்க்காம ஒரு சயின்டிஸ்டா மதிச்சது நம்ம தலைவன் தான். படத்துல ஊம குத்துனா கூட பரவாயில்லன்னு அவரை ஹல்காக்க போக் பண்ணி விளையாடினது கூட அவங்கக்குள்ள இருக்கிற அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வைபை தான் காட்டும். மத்தவங்க கண்ணுக்கு அவரு பிரச்சனை, ஆனா டோனி கண்ணுக்கு அவரு ஒரு தோழன். அந்த ஒரு நன்றி விசுவாசம் தான் டோனி கீழே விழும்போது ஹல்க பாஞ்சு பிடிக்க வச்சது. அந்த சீன்ல ஹல்க் மூஞ்சில தெரியற பயத்தை இன்னொரு தடவை போய் பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.